சார் இவ்வளோ பணம்? அப்படியே அதெல்லாம் வச்சுட்டு பேக்கை க்ளோஸ் பண்ணுங்க. சார் அதை எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க. ஏங்க இவ்வளவு பணத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மேடமோட ரூம்ல இருந்து தான் சார். மேடம் சார் அந்த பேப்பர்ஸ் எடுங்க, காட்டுங்க. ஆ இருங்க. இங்க பாருங்க மேடம், இது ஆதித்யா அக்கவுண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ண பணத்தோட சீரியல் நம்பர்ஸ். இது உங்க ரூம்ல இருந்த பணத்தோட சீரியல் நம்பர்ஸ். ரெண்டுமே ஒண்ணா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க லஞ்சம் வாங்கினது உண்மைதானே மேடம்? லஞ்சம் வாங்கி எவிடன்ஸ் வித்த குற்றத்துக்காக நாங்க உங்களை கன்விக்ட் பண்றோம். சார் இது அந்த ஆதித்யோட வேலை தான் சார். அவன் தான் பிளான் பண்ணி வீராவை மாட்டி விட்டான். முதல்ல அவனை போய் நல்லா விசாரிங்க சார், அதுக்கப்புறம் இங்க வரலாம். சார் நாங்க தேடி வந்த எவிடன்ஸ் இங்க இல்ல, ஆனா ஆதித்யா பணம் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இங்க இருக்கு. ஆமா சார், இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும்? சார் மேடம், நாங்க உங்களை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நீங்க தானே மேடம் சொல்லுவீங்க? என்ன வீரா, சொசைட்டில எங்க போனாலும் உங்களை பத்தி பாராட்டிட்டே இருந்தாங்க. வீரா மாதிரி கலெக்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இந்த ஊழலுக்கு துணை போவீங்கன்னு நினைக்கவே இல்ல. வேதனையா இருக்கு. இல்ல மேடம், நான் அது எதுவுமே பண்ணவே இல்ல. நீங்க ஆதித்யா கிட்ட குற்றங்களை மறைக்கிறதுக்கு வாங்கின லஞ்சத்துக்கான எவிடன்ஸ், இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்ல மேடம், இதுல எதுவுமே உண்மை கிடையாது. அந்த ஆதித்யாக்கு எதிரா தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து என்னை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஆதித்யா தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி என்ன ஃப்ரேம் பண்ணிருக்கான். மேம், இது முழுக்க முழுக்க பொய். அது பொய்யாவே இருக்கட்டும், அது பொய்ன்னு என்ன ஆதாரம் இருக்கு? கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கு. உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்யறேன். உங்களுக்கு 20 நாள் அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீங்க குற்றமற்றவர் அப்படிங்கறத நிரூபிக்கணும். அப்படி இல்லனா உங்க மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ மேடம். அத்தை, டைம் ஆச்சு, பசிக்குது, சாப்பாடு போட. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஓ, அத்தைன்னு சொல்லிட்டேன்னா அதான் வீட்டுல யாருமே இல்லையே, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வேணா அத்தை மேடம்னு வச்சுக்கலாம். சரி வா, சோத்த போடுவா. என்ன பாக்குற? மாறா,
வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்னாச்சு? இதெல்லாம் கண்டிப்பா ஆதித்யாவோட வேலையா தான் இருக்கும். அவனெல்லாம் சாஃப்டா டீல் பண்ணா வேலைக்கே ஆகாது. அது உன் மாவளுக்கு ஜென்மத்துக்கும் புரியாது. மாவனை அவன் பாணியில தான் அடிக்கணும். இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடுறேன். டேய், டேய், நில்லு. டேய். எங்க போற? மேடம், தயவு செஞ்சு இதுல இருந்து விளைவிக்குங்க. எங்க போறேன்னு கேட்டேன். அந்த ஆதித்யா ஃப்ராடு பண்ணி உங்களை வீட்டுல உட்கார வச்சிட்டான்ல. என்ன மேஜிஸ்ட்ரேட் உனக்கு 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்களா? அவனை இன்னைக்கு அட்டிக்கிற அட்டியில அவனே சரண்டர் ஆகி அவனோட தப்ப ஒத்துக்கல. என் பேர் மாற இல்ல. மரியாதையா உள்ள போ. உன்னோட நல்லதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். பேசாம வழிய விடு. இப்ப நீ எதுவும் பண்ண வேண்டாம். என் பேச்சு மீறி இங்க இருந்து போன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த பாரு, இது ஏன் பிரச்சனை எனக்கு பாத்துக்க தெரியும். நீ ஒரு பாடி கார்டா உன் லிமிட்ல இரு. அதை தாண்டி வராத. மேடம், உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? போன்னு சொல்றல, இது என்னோட பர்சனல் பிரச்சனை. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உள்ள போ. உள்ள போன்னு சொன்ன. அடி போட்டாலும் திருந்த மாட்டேன்.